பொங்கல் பரிசு தொகுப்பு 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கு என்னென்ன அரசு சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு அரசின் தரப்பில் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1,77,22,000 வேட்டிகள், 1,77,64,000 சேலை நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு 85% ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. பொங்கல் பரிசுக்கு 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொடர்பாக விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி, சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ரொக்கம் மற்றும் கரும்பு கொள்முதல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொடர்பாக தற்பொழுது பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது.